ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் சொல்லலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் அண்ட் ப்ராஜெக்ட் டேட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஇ பிடெக், எம்இ எம்டெக், எம்பிஏ ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம், எம்பிஏ 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட், எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாட் 1 பொறுத்த வரைக்கும் 25 ஏப்ரல்லேருந்து 27 ஏப்ரல் வரைக்கும், ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் 28 ஏப்ரல்லேருந்து 30 ஏப்ரல் வரைக்கும் கண்டக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே பொறுத்த வரைக்கும் 30 ஏப்ரல் தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ ப்ராஜெக்ட்ஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வைஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஇ பிடெக் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 அதே டேட் தான் கொடுத்துருக்காங்க. 25 ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்லாட் 2 வந்து 30 ஏப்ரலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதே தான் நம்மளும் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட்ஸ்மே வந்து ஒர்க்கிங் டேக்கு முன்னாடி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்லாட் 1 வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவரால் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண டேட்டும் வந்திருக்கு. ஸோ இப்போ எலெக்ஷன் வந்து எங்கள் காலேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க ப்ரோ, அதாவது ஓட்டிங் சென்டராக எங்கள் காலேஜ் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்குமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் காலேஜில் அப்படி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறப்போ உங்களால் வந்து ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னா யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே சொல்லியிருக்காங்க. உங்கள் காலேஜில் விருப்பப்படுற அந்த கன்வீனியன்ட் டேட் அவங்களுக்கு விருப்பப்பட்ட தேதியில் வந்து அதாவது செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இந்த டேட் வந்து ப்ராக்டிக்கலாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பெர்மிஷன் வந்து ஜோனல் ஆஃபீஸில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எலெக்ஷன் வந்து 23 அப்படின்னா செகண்ட் ஸ்லாட் புக் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு இதிலே கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா செமஸ்டருக்கு அப்புறம் கூட உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பிஆருக்கு எம்ஆர்க் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தீசிஸோட சப்மிஷன் லாஸ்ட் டேட்டும் அதுபோல் எம்பிஏ ப்ராஜெக்ட் ஒர்க்கோட லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 30 மேன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்இ எம்டெக் எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ராஜெக்ட் ஒர்க்கோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 29 ஜூன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி பிஆருக்கு எம்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வைவோ வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3 ஜூன் 4 அப்படிங்கிறது இருக்காங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்க அது போக எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து அந்த ப்ராஜெக்ட் வைவோ எக்ஸாம் வந்து ஜூன் 3 அண்ட் ஜூன் 4 தான். ஸோ எம்சிஏ எம்இ எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வைவோ வைஸ் எக்ஸாம் வந்து ஜூலை 2 அண்ட் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ வரலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்ண டேட்டும் இதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ உங்களோட ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லா செமஸ்டர் யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொருந்தும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.